ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிரேஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சீலியா டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த சீலியா டோக்கன் வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு டெட்லைன் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து அந்த சீலியா அவங்களோட அவங்க அஃபீஷியல் வந்து கேட்கல, சரிங்களா. நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ஃபீஸாக தான் கேட்குறாங்க. அது என்ன ஃபீஸு, ஸோ எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீலியா அப்படிங்கிற ஃபினான்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் லேட் ஆக்குனாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் வந்து 14th 50. ஸோ இன்றைக்கி போன வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டியது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது. பட் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறது தான், சரிங்களா. ஸோ அதாவது இந்த சீலியா டோக்கன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து எப்போ முடியுது அப்படின்னா December 27 வந்து எண்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து கிளைம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த சீலியா மினி ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த அட்ரஸை கனெக்ட் பண்ணி தான் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்னது வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணலை அந்த ஃபீயை. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் வந்து கிளைம் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பிளாக் செயின் ஃபீ அப்படிங்கிறதுனால நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்தாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டோக்கன் வந்து மைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன் ஆச்சு அப்படின்னாவே டோக்கனோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். அதாவது டோக்கன் டிமாண்ட் வந்து அதிகமாச்சுனாவே ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. ஸோ அதாவது நீங்கள் ஒரு 1500 டோக்கன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 750 டோக்கன் மட்டும்தான் உங்களால் வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், கிளைம் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது. சரி வாங்க எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனலில் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சால் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மைசஸ் ப்ரௌசரோ ஆர் கிவி ப்ரௌசரோ, ஓகேவா. ஸோ அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே தான் வருவீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய வேலெட் வந்து காட்டும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதாவது நீங்கள் வந்து கனெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலெட்டில் எல்லாமே காட்டும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலெட் இல்லை, ஸோ எந்தெந்த வேலெட் மூலியமாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீலியா மினி ஆப் வந்து அந்த டெலகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டோக்கன் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, ஒரு அட்ரஸ் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த அட்ரஸ் எந்த வேலெட் வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ ஸோ அந்த வேலெட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிட்கெட் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சிங்கனாவே அந்த வேலெட் வந்து இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இல்லை ப்ரோ நான் வந்து ப்ரௌசரில் தான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா ப்ரௌசர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரௌசர் வேலெட்டை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் ஆகும், சரிங்களா. இந்த 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 இதான் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறது. இந்த பட்டன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும், சரிங்களா. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ எந்த வேலெட் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த வேலெட்டை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வந்து 3 டாட் பட்டன் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா கிளைம் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணதுனால எனக்கு இப்படி காட்டுது. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அப்படி காட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல 0 சீலியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு அப்படின்னா அது வந்து சர்வர் ப்ராப்ளம் தான், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 1 செகண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் காட்டும், சரிங்களா. இந்த இடத்துல பேலன்ஸ் காட்டும். டேரெக்டாக நீ வந்து இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த வேலெட்டை நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த வேலெட் அட்ரஸை கொடுத்தா அந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபீ வந்து போகும். என்ன ஃபீ கேட்பாங்க அப்படின்னா பிஎன்பி வந்து ஃபீயாக கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு $2 ஒர்த்தான பிஎன்பி வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கேட்குறாங்க. இது வந்து ஃபுல்லாக பிளாக் செயின் ஃபீன்னு தான் அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா. அவங்க வந்து எந்த ஒரு ஃபீ வந்து சார்ஜ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதனால் $2 கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நிறையா பேர் வந்து பிஎன்பி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் பிஎன்பி தேவைப்படுதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 27க்குள்ளே வந்து கிளைம் பண்ணிடுங்க. அதை தாண்டுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டான், கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவான், சரிங்களா. ஏன்னா ப்ரீசேல் ப்ரைஸ் வந்து $0.1 கிட்ட இருக்குது.
எதுக்கு தெரில. ஸோ அதாவது 100% டோக்கனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து பவுன் பண்ணுறான். ஸோ பவுன் பண்ணுறாங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா டோக்கனோட ப்ரைஸ் அதிகமாகும். பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டோக்கன் எதுக்கு பவுன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு சின்ன கொஸ்டினாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய டோக்கனை கிளைம் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் திரும்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎன்பி தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ணுறதுக்கு மினிமம் $2 ப்ளஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க.